அனைவருக்கும் வணக்கம். அனைத்தும் பிரம்மம் என்று முழுமையாக புரிந்துவிட்ட ஒருவள் என்னிடம் கேள்வி கேட்கின்றாள். எனக்கு மிக தெளிவாக புரிந்துவிட்டது, பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது, பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதெல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து விட்டேன். ஆனாலும் பிரம்மமே தானே உலகமாகவும் இருக்கின்றது, பிரம்மமே தானே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றான், பிரம்மமே தானே எல்லா ஜீவன்களாகவும் இருக்கின்றான். சோ நான் பிரம்மம் எல்லா இடத்திலும் பிரம்மம் இருக்கிறது என்று பார்ப்பதை விட அப்படி பார்த்தால் எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. யாராவது என்கிட்ட பேசுறாங்கன்னா நான் திருப்பி பேசுறேன்னா, அவங்க என்ன திட்டுறாங்கன்னா நான் திருப்பி திட்டுறேன் அப்படின்னா, பிரம்மம் அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறீங்க. பிரம்மமா பார்த்தா நானும் பிரம்மன் நினைச்சா என்னால கர்த்தா பண்ண மீன் ஒரு செயல் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, ஒரு மண்ணு இல்லாம போயிடும். அப்போ நான் ஏன் ஈஸ்வரனாகவே பார்க்க கூடாது? ஏன்னா செயல்படுவதல்லவா? அல்லது ஏன் ஜீவனாகவே பார்க்க கூடாது? அததான் அவ தெரியாம கேட்டா. அப்படி சரியா? வாட் நாட்? ஏன் அவ முதல்ல கேட்ட கிறிஸ்டின் அங்கிருந்து தான் வருது. ஏன் நான் கொலுசாவே பார்க்க கூடாது? அங்கதானே கொலுசா இருக்கு. நான் கொலுசாவே பார்த்தா உங்களுக்கு என்ன வலிக்குது? தங்கம் தான் கொலுசா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே பாக்குறேன். ஏன் கொலுசா பார்க்காத, தங்கம் தான் இன்சிஸ்ட் பண்றீங்க என்று அந்த கேள்வியில் இருந்துதான் இது வந்து கொண்டிருக்கிறது. சரியா? இது ஏன் மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, 2-3 நாளா கௌரிக்கு இந்த பரபிரம்மா நாலேஜ் புரிய ஆரம்பிச்சிருக்கு. புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் அவளுக்குள்ள ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில அழுதுட்டு இருந்தா திடீர்னு. என்னடா ஆச்சு அப்படின்னா, இந்த பிரம்ம நாலேஜ் என்ன அளவைக்குது அப்படிங்கிறா. பிரம்ம நாலேஜ் அளவைக்குதா? புரியலையே அப்படின்னு. இல்லை, எல்லாமே பிரம்மம், அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேங்க. இந்த பிரம்ம உணர்வு மட்டும்தான் இருக்குது, என் உணர்வு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேங்க. அப்ப மற்றது எல்லாமே என் கற்பனைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேங்க. யாராவது என்னை திட்டினா கூட அது ஏன் கற்பனை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் யாரை திட்டுவேன், யாரை குறைப்பு சொல்லுவேன், யாரை குற்றம் சொல்லுவேன், யார் மேல பொறாமப்படுவேன்? ஏன்னா அதோட இயல்பு. சரியா? இந்த சோகால்டு இயல்பு, அஞ்ஞான இயல்பு. ஸோ அந்த அஞ்ஞான இயல்பு அவரை கதற வைக்குது. என்னடா இது, இவர் பாட்டுக்கு ஏன் உணர்வு தான் எல்லாம் அப்படின்னா, அப்போ இது எல்லாமே இல்ல சும்மா நாச்சுக்கும் காணல் நீருங்கிறாரு. ஐயோ, என்னது ரொம்ப மண்டை குடையிற மாதிரி இருக்கே என்று. அண்ணா, எனக்கு இந்த பிரம்ம நாலேஜ் கேட்டதுல இருந்து மனசு சரியில்லை, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு புலம்புறான். சரியா? அதுக்கு ரீசன் என்ன? பிரம்ம உணர்வு அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க முற்படும் போது உன் அகங்கார உணர்வு டோட்டலா நஷ்டமாயிடும். அகங்கார உணர்வுக்கு அங்க இடமே இல்லை. ஏன்னா துவைதத்துலதான் அகங்காரத்தை கொண்டு வர முடியுங்க. நீங்க பிரம்ம உணர்வா பார்க்கும்போது அத்வைதத்துல அகங்காரத்துக்கு வேலையே இல்லாம போயிடும். அப்ப அகங்காரத்துக்கு வேலை இல்லைன்னா அகங்காரத்தோடு தொடர்புடைய லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், போட்டி பொறாமை எல்லா அஞ்ஞான லட்சணங்களுக்கும் வேலை இல்லாம போயிடும் என்ற ஒரு பெரிய உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சோ அதனால அவளுக்கு அந்த கேள்வி திரும்ப திரும்ப ரைஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பிரம்மமா பாரு அப்படிங்கிறத விட, நான் வேணா பிரம்மன் தானே ஈஸ்வரனா இருக்கு, ஈஸ்வரனா பாத்துக்கிட்டுமா? பிரம்மன் தானே ஜீவனா இருக்கு, நான் ஜீவனாவும் பாத்துக்கிட்டா என்ன தப்பு? எனக்கு தான் அந்த உண்மை புரிஞ்சிருச்சுல, பார்த்தா என்ன தப்பா இப்போ என்ற அந்த கேள்வி அவளுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு உண்டான ஆன்சர் நம்ம பண்ணணும். இப்போ அகர்த்தா அபோக்தால இருந்துதான் இந்த டவுட்டே வருது. அது செயலற்றது, அது சச்சிதானந்த சொரூபம். ஆனா செயல் நடக்குது இல்ல. இப்ப நான் செயல் புரியணும் இல்ல. நான் என்ன மரக்கட்ட மாதிரி அப்படியே உட்காந்துக்க சொல்றீங்களா? ஐயோ, எனக்கு மரக்கட்ட மாதிரி உட்கார்றதுக்குன்னா பயமா இருக்கு. நான் செயல்படணும், நான் அனுபவிக்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும், எல்லாமே பண்ணணும். நீங்க பாட்டுக்கு நீ பிரம்மன்டா அப்படின்னா, நான் பிரம்மமா, நான் அகர்த்தா அபோக்தாவா அப்படின்னு சொல்லும் போது பயமா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். சரியா? சரி, இப்போ நான் என்ன பதில் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பிரம்மம் அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறதும் உண்மைதான். அந்த பிரம்மம் கர்த்தா போக்தா அப்படிங்கிறதும் உண்மைதான் அப்படின்னா பொய்யான உண்மை. அல்லனா வேற பாஷையில சொல்றேன், பிரம்மம் சத்தியத்தில் அகர்த்தா அபோக்தா, ஆனால் பொய் கர்த்தாவாக பொய் போக்தாவாக இருப்பதும் பிரம்மன் தான். அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. ஓகேவா? இங்க நீயும் பிரம்ம, நானும் பிரம்ம, இவளும் பிரம்மமா? ஆனா நான் கர்த்தா பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் சொல்லு. கர்த்தான்னா செயல் புரிபவன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? செயல் புரிபவன், அனுபவிப்பவன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தா அகர்த்தா போக்தா அப்படின்னா செயலற்றது, அனுபவமற்றது. அனுபவமற்றது இந்த சென்ஸ் அது அனுபவமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, சச்சிதானந்த அனுபவமாகவே இருந்துவிடும். இந்த மாயா அனுபவம் அதுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால அது அபோக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ செயலற்றது, அனுபவமற்றதாக இருக்கின்ற அந்த சச்சிதானந்த உணர்வு
அதுவே இங்கே செயல் புரிவதுமாக அனுபவத்தை செய்வதுமாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறதுன்றதுனால நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அப்ப கர்த்தா போக்தா இல்லாம நான் எப்படி செயல்படுவேன், நான் எப்படி யாரையாவது திட்டுவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இருக்கிறது ஒண்ணுன்றத தெளிவா தங்க எக்ஸாம்பிள் நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா இது இருக்கு, செயல் நடக்குது. இப்ப இவ பேசிட்டு இருக்கல, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அப்ப கர்மம் நடக்குது இல்ல. நான் பேசுறதை நீ அனுபவிச்சுட்டு இருக்கேன்ல, அப்ப அனுபவம் நடக்குது இல்ல. பட் இவைகள் எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா மாயா அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால பிரம்மம் அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறது உண்மை போலே, செயலற்றது அனுபவமற்றது என்பது உண்மைதான். ஆனாலும் அதுவே தோற்றத்திற்காக பொய் கர்த்தா பொய் போக்தாவாக இங்கே உலகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பொய் கர்த்தா ஒரு பொய் போக்தா ஈஸ்வரன் பேரு. அதற்கு பல்லாயிரக்கணக்கான பொய் கர்த்தாக்கள் பொய் போக்தலாக ஜீவன்கள் வளம் வருகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு கேட்கிறேன்ல, நீ தங்கமா பாரு, ஆனாலும் செயல்படு. தங்கமா பார்த்துட்டு செயல்படு. முதல்ல தங்கமா பாரு, அதுக்கப்புறம் கர்த்தா போக்தாவாயிரு. தங்கத்தை பார்த்துட்டேன்னா அது அதிஷ்டானம், அது உண்மை, அது செயல்படுவதல்ல, இந்த மாயா அனுபவம் அல்ல, அது சச்சிதானந்த அனுபவம்னு தெளிவாயிடும். அதுக்கப்புறம் அந்த அனுபவமே பொய்யாக என்ன வேணா பண்ணு, பொய்யாக என்ன வேணா அனுபவி, பொய்யாக நீ திட்டு, பொய்யாக என்ன வேணா பண்ணு, சரியா? பட் இதை எப்ப நீ பண்ணணும்னா முதல்ல நீ பிரம்மத்தை பாத்திரணும். அது பிரம்ம ஆனந்த சுரூபமாகவே அதுதான் இருக்கிறதுன்னு பார்த்துட்டு இவளை பாக்குற, இவ பிரம்ம உணர்வாதான் நீ பார்க்கணும். அவ என்னத்தையாவது பண்றா, பிரம்ம உணர்வு பொய்யா உன்னை திட்டுது. இப்ப நான் இருக்கேன், நீ என்ன பிரம்மமா தான் பார்க்கணும், நான் உன்னை அடிக்கிறேன், பிரம்ம உணர்வு பொய்யாதான் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க பார்த்தாலும் பிரம்மத்தை தான் நீ பாக்குற. அந்த பிரம்மம்னு சொல்லும் போது கூட நீ வேற நினைச்சிடாத, உன் எண்ணங்கள் தான் இங்கே செயலாக மாறி வருகிறது. ஒரே ஒரு நிமிஷம். சோ அந்த ஒரு உணர்வு இப்ப நீ மட்டும்தான் இருக்க, நீயே தீபிகாவாக மாறி ஆனால் திட்டுகிறாய், நீயே ஸ்ரீகாந்தாக மாறி இங்கே திட்டுகிறாய் என்றுதான் நீ பார்க்க வேண்டும். அப்படி பார்த்துட்டு நீ ஆக்ஷன் பண்ணிக்கோ, நீ போக்தால இருந்துக்கோ, ஆனா இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நீ மொட்டையான ஜீவனா பார்த்துக்கிட்டா என்ன தப்பு, ஈஸ்வரனா பார்த்துக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னா இந்த பேதம் வந்துடும். எந்த பேதம் வந்துடும்? ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் விளையாட்டுக்காக பேதம் இருக்கு, மாயையில பேதம் இருக்கு. ஈஸ்வரனுக்கும் நமக்கும் கூட மாயையில பேதம் இருக்கு. ஆனா ஈஸ்வரன்ட்ட நீ உயர்வா பாக்குற அப்படின்னா கூட ஸ்டில் டுவாலிட்டி இருக்கு, சரியா? ஆதலால் அவ சொன்ன மாதிரி முழுமையான அத்வைத ஸ்திதியில் நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ அனைவரையும் பிரம்மமாகத்தான் பார்க்க வேண்டும். இன்னொரு படி மேல போய் சொன்னா அனைவரையும் நான் என்று பார்க்க வேண்டும், நானே பிரம்மம் என்ற ஸ்திதியில் பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு நீ அவ திட்டினா நான் என்ன திட்டுவேன் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு என்று நான் புரிகின்றேன். இப்போ உன் சந்தேகத்தை கேட்கும். இப்ப ஏன் என்னால டைரக்டா அந்த பிரம்மமா பார்க்க முடியலன்னா ஒரு 2-3 நாளா என்னால பிரம்மமா ஏன் பார்க்க முடியல அப்படின்ற கொஸ்டினுக்கு, பிரம்மம் செயலற்றதுன்னு சொல்லிட்டீங்களா, அப்பனா இங்க செயல் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் என்ன திட்டிகிட்டே இருக்கான், செயல் நடந்துட்டு இருக்கு. இந்த செயலுக்கு யார் காரணம் அப்படின்னா ஈஸ்வரன் தான் காரணம். ஈஸ்வரன் இல்லாம இது நடக்காதுல்ல. என் மனம் செயலற்ற தன்மையிலிருந்து செயல் தன்மைக்கு ஏத்துக்கவே முடியல. ஒரு டூல் எப்படி நம்மளை திட்டும், மனசுக்குள்ள போ டூல் டூல் எப்படி திட்ட முடியும்? டூலை ஆற்றவன் தான் நம்மளை திட்டுறான். சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு 100 படியில இருந்து 90 படி எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. பிரம்மம் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா, நீங்க சொல்றது ஹையருக்கு வேணா சுதாமா வித்யாமமா எல்லாம் எனக்கு ஹையருக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா எனக்கு அது டிஃபிகல்ட்டா இருக்கு. அந்த எப்படி ஒரு 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 ஆகாசம் இருக்குன்னா ஆகாசம் எப்படி நம்மளை திட்ட முடியும்? ஆகாசம் எப்படி செயல் பண்ண முடியும்? ஆகாசம் எல்லாம் நான் தான் அப்படின்றப்போ அது ஒரு 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 என்ன செய்யுது அப்படின்னா ஒரு சமாதி நிலை நம்மள எப்படி, அது வாய்ப்பு இல்லையே. அது என் மனசுக்கு அடங்கவே அடங்க மாட்டேங்குது. ஆப்போசிட் இருக்க பசங்க என்ன திட்டும் போது ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கூல் டவுன் ஆகுது. இவள் கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் அளிக்க முற்படுகின்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் முழுமையான அத்வைத ஸ்திதியிலிருந்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் முழுமையாக அவள் மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் துவைதம், அதாவது ஈஸ்வரன் நான் என்ற ரீதியில் வேண்டுமானால் என் மனம் சமாதானம் ஆகிறதே தவிர
இங்கே முழுமையான அத்வைத ரீதியில் என்னால் சமாதானம் ஆகவில்லை என்ற ஒரு கேள்வியை வைக்கின்றாள். தவறொன்றும் இல்லை. இப்ப இதை இன்னும் தெளிவா அவ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறதுக்காக பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா, ஈஸ்வரன் மட்டுமே செயல்புரிபவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 100% ட்ரூத். ஜீவன் அப்ப செயல்புரியலையா அப்படின்னா, ஜீவன் எண்ணங்களை மட்டுமே உருவாக்குவானே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்றது ஈஸ்வரனால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்குள்ள தெளிவா இருக்கு இல்லையா? இப்போ இந்த சிதாபாஸ்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். அந்த ஜீவன் ஜீவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க இவளை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் மட்டும் நல்லவன். ஏன்னா அவன் சுத்த சாத்விக்கு அன்பின் சொரூபம். அவன் தான் எல்லாத்தையுமே செயல்படுத்துறாங்கிறதும் உண்மை. அந்த கான்செப்ட் எனக்கு நல்லா இருக்குங்க. யார் என்ன திட்டினாலும் ஈஸ்வரன் அனுமதி இல்லாம நடக்காது. அப்ப ஈஸ்வரன் திட்டான்னு நினைக்கும் போது என் கூல் டவுன் ஆயிடுது என்று அவள் சொல்ல வருகிறாள். இதைத்தான் கிருஷ்ண உணர்வு என்ற அடிப்படையிலே நான் விஸ்தாரமாக நான் விளக்கியே சொல்லியிருக்கின்றேன். நீ தமசிக் ரோல்ல இருந்தாலும் வில்லனா இருந்தா கூட நீ எழுப்புகின்ற நீ நினைக்கின்ற நினைப்ப கண் அனுமதி இல்லாம நடக்காதரா, அதனால எல்லாமே கண்ணன்தான் பண்றான்னு நீ பாரு என்று நான் ஆணித்தரமாக சொன்ன அந்த விஷயத்தை இப்போது அவள் பேசிக் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. தவறு ஒன்றும் இல்லை. ஆனா இது அவ எந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அவ யோசிக்கிறா அப்படின்னா, இன்னமும் கூட இத்தனை அத்வைத ஞானத்திற்கு பிறகும் கூட இங்கே தீபிகாவாக அல்லது மற்றவர்களாக இருப்பது அனைத்தும் தானே தனது பிரம்மானந்த உணர்வே தான் இங்கே அத்தனையுமாக இருக்கின்றது என்ற உணர்வை பெற்ற பிறகும் கூட சக மற்ற தன்னுடைய வேஷங்களை தானாக நினைப்பதற்கு மறுக்கின்றது. ஈஸ்வரனை மட்டும் வேண்டுமானால் நான் மதிக்கின்றேன், மற்றவர்களே என்னால். ஏன்னா அந்த வேஷத்துல இன்னும் அந்த டுவாலிட்டியில ஒட்டிட்டு இருக்கிறதுனுடைய விளைவு அந்த பயம் இந்த கேள்வியை ஏற்படுத்துகின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? அவ பிராக்டிஸ் பண்றது தப்பே கிடையாது. அந்த பிராக்டிஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்டேஜ்ல ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கும் போது தானே தான் எல்லாமா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வருவா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பட் அவளுக்கு ஏன் இந்த மாதிரி தோன்றுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு என்ன புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பேசிட்டு இருக்கேன். இங்கே இருப்பது அனைத்தும் நான் என்று புரிந்து கொள்ளும் போது இன்னும் அளப்பரிய ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே எதிராளி அப்படிங்கிறது யாருமே இல்லை. நீ ஈஸ்வரனா பார்த்து மனசை சமாதானப்படுத்திட்டு ஈஸ்வரனையும் சம்டைம்ஸ் இவ திட்டிட்டு தான் இருப்பா. ஏன்னா சம்டைம்ஸ் அவ ஆற்றாமல் விடுகிறது. அங்க தானேன்னு வந்தா எங்க திட்டுறது? தானேன்னு வரும்போது கம்ப்ளீட் மாயா பார்த்துட வேண்டியது. மாயை கடுகளவு கூட உண்மையா பார்க்க முடியாது. ஈஸ்வரன் பார்க்கும்போது கூட ஒருவேளை நீ மாயை உண்மையா பார்த்துடலாம். ஆனா நான் அனைத்தும் நான் பார்த்தா இந்த உலகத்தை மாயையா மட்டும்தான் நீ பார்த்தாகணும். நீயே தான் எல்லாமா இருக்க அப்படிங்கிறப்போ அங்க மாய உணர்வு மட்டுமே வெளிப்படும். அப்போ சச்சிதானந்த உணர்வு, பிரம்மானந்த உணர்வு மட்டுமே அங்கே வெளிப்பாடாக வேறு விதமாக இருக்கலாமே தவிர வேற ஒண்ணுமே அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை என்ற தெளிவை நீங்கள் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த டவுட். இன்னொன்னு யாரோ பேசுறாங்க. யாராவது டவுட் இருக்காமா? அண்ணா, கௌரி சொன்ன மாதிரி அந்த கிருஷ்ணா ஃபீல்ட்ல முதல்ல நம்ம எல்லா நேரமுமே எல்லா விஷயத்திலுமே நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்துட்டோம் அப்படின்னாலே இப்ப நீங்க சொல்றத ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். சோ அதுல இருந்தாதான் நமக்கு தகுதியா வர்றதுக்கே நமக்கு முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். அப்புறம் முதல்ல நீங்க அனுவை மெத்தடையே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. சோ முதல்ல வேதரிக் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு அனுவை வந்தாதான் இன்னும் நம்மளை ஏமாத்தாம இருக்க முடியும் அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க. ஓகே அதையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கௌரி ஏதோ சொல்றேன். இன்னொன்னா, நீங்க இன்னைக்கு காலையில சொன்னீங்க கொஸ்டின் எலை நான் ChatGPT நானும் சண்டை போட்டு அதை போட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க என்ன எனக்கு இங்க கொஸ்டின் ஒரு சைடு நல்லவன் பரபிரம்மன் கொஸ்டின் எழுப்பும் போது இந்த கெட்டவன் தீனி போட்டு வளர்த்துருக்கேன்ல 99 இருக்கான்ல அந்த ஒருத்தரை புடிச்சு மேய்ஞ்சுறானுங்க. நான் ஒருத்தனை புடிச்சு மேயும் போது 2 பேர் சண்டை போடும் போது கஷ்டமா இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்கு. ஆனா இது அவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு இந்த கன்ஃபியூஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது. இன்னொன்னு பயங்கர டிஸ்லேஸ் அவங்களுக்கு பரபிரம்மம் பயங்கர ஈகோயிஸ்டுக்கு என்ன மாதிரி பயங்கர ஈகோயிஸ்டுக்கு பரபிரம்மம் அக்செப்ட் பண்றது நாட் ஈஸி. என்னால ஏன் இவ்வளவு எனக்கு இத்தனை நாள் புரியல அப்படின்ற சந்தோஷமாவே இருந்துச்சு. இப்ப புரிஞ்சுட்டு கஷ்டமாவே இருக்கு.
சீரியஸா 2 நாள் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் புரிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா புரிஞ்சதுனாலதான் ஈஸ்வரன் இப்ப தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த ஈஸ்வரனே வந்து எனக்கு இப்ப திருப்தியா இருக்கு. அதுலயே கொஞ்சம் நிறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல். வெரி குட், வெரி குட். ஸோ இது கண்டிப்பான உண்மைமா. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தாலையுமே இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா அவ சொன்ன மாதிரி நிறைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ஈகோ, சித்த சுத்தம் அடையாம இருக்கும்போது, அது ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம பேசியிருக்கோம். யாருக்கு அத்வைத ஞானம், யாருக்கு சித்த சுத்த ஞானம் அப்படிங்கிறது, அதாவது பியூரிஃபிகேஷன் நாலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ கௌரியினுடைய மனசு இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் ஆகாம இருக்கும்போது அந்த அத்வைத நாலேஜ் புரிஞ்சாலே நடுங்குது அப்படிங்கிறத மெயினா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ அது புரிஞ்சா கூட அது சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா சித்த சுத்தம் ஆகலை. அந்த நிலையில அது வந்து அது டைஜஸ்ட் பண்றதுக்கே சிரமமாகத்தான் இருக்கின்றது என்ற வாசகம் கண்டிப்பான உண்மை. அதனால சுதா சொன்ன மாதிரி அவளுக்கு கிருஷ்ணா ஃபீல்ட்ல வெற்றி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப ஈஸியா அவளால் ஃபாலோ பண்ண முடியும். அதனால தற்சமயத்துக்கு அவள் முழுமையாக எல்லார்கிட்டையும் பழகும் போது அனைத்தையும் கண்ணன் அனுமதியின்றி எதுவும் நடக்காது, எல்லாம் கண்ணனே செய்கின்றான் கண்ணனே செய்கின்றான் என்று அந்த கண்ணனாக பார்த்து பார்த்து தன்னை மெருகேற்றிக் கொள்வது என்பது மிகவும் சால சிறந்ததே அப்படிங்கிறத முதல்ல நோட்டபிள் பாயிண்டா வச்சுக்கோங்க. இது கௌரிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நிறைய பேருக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னுனா இந்த 2 நாளா உணர்வற்ற தன்மைன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. நான் நேத்து இந்த வெளியில போகும்போது நேத்து அவ கரும்பு ஜூஸ் சாப்பிடாம வேண்டான்ட்டா. சரின்னு சொல்லிருச்சு மனசு. சரி இப்ப என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் சரின்னு சொன்னேன்? பிரம்மத்துக்கு போயிட்டியா? பிரம்மத்துக்கு போய் எல்லாத்தையும் விட்டு விட்டுமா அப்படின்னு அந்த நிலை வந்து இன்னொருத்தன் வந்து என்ன அடிக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இன்னொருத்தன் வந்து இந்த அர்ஜுனை வந்து புடிச்சு இழுத்துறான். இந்த அர்ஜுன நோ, இப்படி நீ பிரம்மத்துக்கு போயிட்ட அப்படின்னா கஷ்டம் கௌரி. நம்ம எல்லா சுதந்திரத்தையும் இழக்க வேண்டி வந்துரும். ஆனா எனக்கு கஷ்டப்படல நானு. ஆனா இன்னொருத்தன் பேசுறான். அதனால அனதர் அனுபவத்தை சொல்லி இருக்கின்றால். சோ பிரம்ம உணர்வில் இருக்கும்போது ஆசையே இருக்காதுங்க. ஏங்க கரும்பு ஜூஸா இருக்க போறதே நீ தானேங்க, பின்ன எப்படிங்க அதுக்கு மேல ஆசை வரும்? ஸோ டோட்டலா உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்காது, இன்ஃபேக்ட் எண்ணங்களே வராது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட் நமக்கு இருக்கும். பட் பக்குவம் அடையாத நிலையில அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது உள்ள உட்காந்துருக்காங்கல்ல ஒரு கிறுக்கு பையன், அந்த மனசு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவன் ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல கண்டிப்பா கிருஷ்ணா ஃபீல் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷனை. ஸோ எல்லாத்தையும் கண்ணன் அனுமதியோடு தான் நடக்கின்றது என்ற உணர்வோடு முதல்ல எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி சமபாவனைக்குள்ள என்ட்ரி பண்ணி மனசை வந்து சாத்விக் நிலைக்கு தயார் பண்றது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அண்ட் அதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து okay, thanks for Sudha that he has asked me to insist the Vedic method also. சரியா? So that is also very important. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமா பேசும்போது ஆட்டோமேட்டிக்காவே உச்சகட்ட தத்துவத்தை நாம் பேசி விடுகின்றோம். அந்த உச்சகட்ட தத்துவம்ங்கிறது இப்போ நான் கடைசியா பேசினதுன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே அகர்த்தா அபோக்தா என்பது பிரம்மமே என்றாலும் அதே பிரம்மம் பொய்கர்த்தா பொய்போக்தாவாக உலகமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றான், அது நீயே என்று பார். அப்ப நானே உலகமாக, நானே பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக பொய்யாக செயல்களை செய்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை நானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் என்பது உச்சகட்ட ஆன்மீக தத்துவம் அப்படிங்கிறது உண்மை. இப்போ இது இந்த அளவுக்கு பக்குவப்படாத மனசுக்கு ஒன்னு பெஸ்ட் கிருஷ்ணா ஃபீல்னு சொன்னோம். there is one more ஆப்ஷனும் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை தவிர இந்த உலகம் வெறும் தோற்றமாக இருக்கு என்று சொல்வதை விட இல்லை என்றே ஏன் பயிற்சி செய்யக்கூடாது? இப்போ கௌரிக்கு எடுத்துக்கிட்டேன்னா, யாராவது திட்டாங்க அப்படின்னா ஈஸ்வரன் என்னை திட்டுகிறான் என்று சமாதானப்படுத்திக் கொள்வது ஒரு ரகம்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்கே காணல் நீர் வந்து என்னை வந்து நனைக்க முடியாது, காணல் நீர் வந்து என்னை மூழ்கடிக்க முடியாது, காணல் நீர் வந்து குடிச்சிட்டு நான் தாகத்தை தணிக்க முடியாது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, காணல் நீர் எனக்கு சுகத்தையும் கொடுக்காது, காணல் நீர் எனக்கு துக்கத்தையும் கொடுக்காது. அப்ப இருக்கு அப்படின்னு அது என்ன பிரயோஜனமே இல்லாம இருக்கு அப்படிங்கறத இல்லைன்னு சொல்லிட்டு போயேன் ஏன்னு நாம் விளக்கி இருக்கின்றோம் அல்லவா? அந்த உண்மையும் நீங்கள் பிகினர்ஸ்க்கு, சரியா, பிகினர்ஸ்க்கு இட் இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல இப்ப யாராவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு. அப்படின்னா என்ன, உண்மையில திட்டவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. திட்டுற மாதிரி தெரியுது,
அப்ப திட்டுற மாதிரி தெரியுது. எப்படி காணல் நீர் உனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்காதோ, அப்புறம் அந்த மாதிரி இவள் திட்டுவது என்பது உனக்கு சுகத்தையும் கொடுக்க முடியாது, துக்கத்தையும் கொடுக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தை நீங்கள் பொய்யாக இருக்கிறது என்பது பார்ப்பதை விட, இந்த உலகம் இல்லவே இல்லை என்று நீங்கள் பார்த்தாலும் கூட உங்கள் மனம் சமாதானம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஸோ அதையும் those who are in the beginning state practice பண்ணுங்க. ஏன்னா முழுமையான பிரம்ம உணர்வுல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றவங்களும் சரி, பிரம்ம உணர்வை அனுபவிக்க முடியலன்னு சொல்றவங்களும் சரி, they have to go for this kind of techniques. அப்போ இந்த உலகத்துல என்ன எவ்வளவு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, பெரிய தீப்பிடிச்சு எரியிற மாதிரி அல்லது பெரிய சாவே நடந்தாலும் சரி, இது எல்லாமே இல்லடா. ஏன்னா அது நம்ம நிறைய கிளாஸஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டோம், இந்த வேர்ல்ட் இஸ் மாயா அப்படின்னு. மாறிக்கிட்டே தான் இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அது இல்லைன்றது தத்துவபூர்வமாக ஒரு 100% உண்மை. அப்போ அது பொய்யா இருக்குன்னு நினைக்கிறத விட அது இல்லவே இல்லை என்று நினைத்து பயிற்சி பண்ணுவதும் நமக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அல்லது கண்ணனே அனைத்துமாக இருந்துகிறான், கண்ணன் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுங்கிறது ஒருவேளை உங்களுக்கு ஸ்பஷ்டமா புரிஞ்சிருந்தா, ஜீவன் எண்ணத்தை விதைத்தாலும் அந்த எண்ணத்தை நமக்கு கண்ணன் தான் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான் என்பதும் புரிந்தால், கண்ணனாகவே உங்களால் காண முடிந்தால், அப்போ ஓகே, அதுவும் உங்கள் சித்தம் சுத்தம் அடைவதற்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். இதில் வெற்றி பெற்ற பிறகு இந்த உணர்வும் உணர்ச்சியும் வேறு வேறு போல் தோன்றினாலும் உண்மையில் இந்த உணர்வு வேறு, உணர்ச்சி வேறு அல்ல என்பதை மிக தெளிவாக உங்களால் உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபைனலி அந்த இன்னைக்கு நம்ம ஒரு வரியை எடுத்துட்டு அதுவே வண்டி ஓடி போயிடுச்சு. ஸோ மீதி வரியும் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த கேள்வி என்னன்னா, சச்சிதானந்த உணர்வே உணர்வு, சுகதுக்க இன்ப துன்ப உணர்வு உணர்ச்சி என்று சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் சச்சிதானந்த உணர்வு மட்டுமே தான் இருக்கிறது. அதுவே இன்பத்தை போலவும் துன்பத்தை போலவும் அல்லது உணர்ச்சிகளாகவும் தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இருப்பது அது ஒன்று மட்டுமே, அதை தவிர எதுவும் இல்லை. மேலும் அது நீயே அல்லது அது நானே என்பது மட்டுமே சத்தியம் என்ற உணர்வை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம்.